சேர் இருக்குல்ல சேர் அதனால வாங்க. இல்லை ஒரு விஷயம் இல்லை பர்மிஷன் கேட்டு அப்படியே நிறுத்துமா அப்படியே நிறுத்த வா கால் பண்ணுமா வண்டி வெளில போட்டு தான் மொபைல் வேணாம் சைடில் லுக் போன எடுத்துன்னு போமா அது கேமரா அப்படியே வெளியே அப்படியே வண்டி மெது 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 222 கொஞ்சம் வெயிட் பண்ணு. விசாரிங்க வாங்க 22 வெயிட் பண்ணுங்க அங்கிள் வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா வாங்க முடிச்சு வாங்க போய் ராஜு அந்த நம்பர் இது 22 221 டா அந்த பக்கம் வெளியே போட்டுடலாமா? அப்படியே லைட்டாக நினைக்கிறேன் இப்போ சென்டர் சைடு அந்த பக்கம் போயிடுவாங்க. போட்டோ எடுக்கிறாங்கண்ணா.
ஓகேண்ணா பேசலாமாண்ணா அண்ணா நிற்கலண்ணா அங்கே போயிடலாம். நாங்கள்லாம் பல முறை வாக்களிச்சிட்டோம். புதிதாக வாக்களிப்பவர்கள் அவர்களுக்கு தெளிவான பாதையை காட்டணும். இப்போ டன் த டியூட்டி. ஏன்னா இளைஞர்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. தே ஆர் வெரி க்ளீன் வித் தர் மைண்ட். தே டிட் த ஜாப். எனக்கு வந்து சந்தோஷம் தான். எங்கள் காலத்தில் இல்லாத ஒரு இது இந்த காலத்தில் வந்து பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே நோ வெரி வெல் வேர் டு ஓட், ஹவு டு ஓட். அதை தெளிவாக செய்கிறாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் கடந்த ஆண்டுகள்ல எல்லாம் வந்து வாக்கு அந்த எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, சதவீதம் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதுவே குக்கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வாக்களிக்கிறாங்க. இப்போ வந்து மக்கள் ஏன் முன்வர மாட்டேங்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இதனால் என்ன பிரயோஜனம் யோசிக்கிறோம். ஒரு நாள் கேட்டால் விட்டு எதுவும் பை போடுறான்னு. இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு விவசாயம் நினைக்கிறான், ஒரு சைக்கிள் கடைக்காரன் நினைக்கிறான். நீங்கள் சிட்டியில் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஓட்டு போடுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறான். அவனுக்கு ஒரு தெளிவான ஒரு வழிமுறையை காட்டணும். நம்ம இந்த ஓட்டு போடுவதால் என்னென்ன விஷயங்கள் அவனுக்கு தெளிவான முறையை சொன்னால் தெளிவான செய்வான். நாம் அதை பண்ணுறதில்ல. ஏதோ ஓட்டு போடுற ஒரு காமெடி மாதிரி ஆகிப்போச்சு. இது அவன் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் 5 வருஷத்துக்கு. இப்போ மக்கள் வந்து நலமோடையும் பாதுகாப்போடையும் இருக்கணும்னா மத்தியில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கணும்னு உங்களுடைய விருப்பமாக இருக்குது? இதை நான் சொல்ல மாட்டேன்.